நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் சாணக்கிய நீதிப்படி வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய 4 ஆபத்தான மனிதர்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் முக்கிய உண்மைகளை கூறுகிறது. நண்பர்கள், உறவுகள், மனிதர்களை தேர்வு செய்வதில் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. நீங்கள் நம்புகிற அந்த 4 பேர் தான் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? இந்த 4 பேரில் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. நண்பன் மாதிரி நடிப்பவன் தான் உங்களை அதிகமாக அழிப்பவன், தெரியுமா நண்பர்களே? இந்த 4 பேரை இன்னும் நீங்கள் நம்புறீங்களா? அப்போது பெரிய தவறு நடக்குது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஏன் முன்னேற முடியலன்னு உங்களுக்கு தோணுதா? அப்போது இந்த 4 பேரால் தான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம் ஆச்சாரிய சாணக்கியர் விரிவாக கூறுகிறார். வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது இப்போ தொடக்கமாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் உனக்கு வெளிப்படையாக தெரியும் எதிரிகள் மிகவும் குறைவு. ஆனால் உன் அருகிலேயே இருக்கும் மறைமுக எதிரிகள் தான் அதிகம். அவர்கள் உன்னோடு பேசுவார்கள், உன்னோடு சிரிப்பார்கள், ஆனால் உன் வாழ்க்கையை மெதுவாக சிதைக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தவறான மனிதர்களை அடையாளம் காண முடியாதது. அதனால்தான் நீ எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 வகை மனிதர்களை இப்போது பார்க்க போகிறோம். 1. அளவுக்கு மீறி புகழ்பவன். இந்த மாதிரி மனிதன் உன்னை பார்த்தவுடன் நீங்கள் ரொம்ப பெரியவர், உங்களை மாதிரி யாரும் இல்லை என்று பேசுவான். முதலில் உனக்கு அது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த சந்தோஷம்தான் உன் பலவீனமாகிவிடும். அவன் உன்னை உண்மையாக மதிக்கவில்லை, உன்னை கட்டுப்படுத்தத்தான் அவன் புகழ்கிறான். நீ அவனை நம்ப ஆரம்பித்தவுடன் உன் முடிவுகளையும் அவன் பாதிக்க ஆரம்பிப்பான். ஒரு தொழிலில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் எப்போதும் மற்றவனை புகழ்ந்து பேசுவான். நீங்கள் தான் தலைவன், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவன் மெதுவாக அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி எல்லா முடிவுகளையும் தன் வழியில் மாற்றினான். இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த தொழில் முழுவதும் இழப்பு அடைந்தது. அளவுக்கு மீறி புகழ்பவன் உன்னை உயர்த்த மாட்டான், உன்னை பயன்படுத்துவான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 2. எப்போதும் குறை கூறுபவன். இந்த மனிதன் எப்போதும் உன் குறைகளை மட்டும்தான் பார்ப்பான். நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் அவன் பார்ப்பது குறை மட்டும்தான். இந்த மாதிரி மனிதர்கள் உன் மனதில் சந்தேகம் உருவாக்குவார்கள். நான் சரியா? நான் முடியாதா? இந்த எண்ணங்கள் தான் உன்னை மெதுவாக உடைத்துவிடும். உதாரணமாக, ஒரு மாணவன் மிகவும் முயற்சி செய்து தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தான். ஆனால் அவன் நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா? இது உன் திறமை இல்லை, அதிர்ஷ்டம்தான். அந்த ஒரு வார்த்தை அந்த மாணவனின் நம்பிக்கையை உடைத்தது. அவன் அடுத்த முறை முயற்சி செய்ய பயந்தான். எப்போதும் குறை கூறுபவன் உன் வளர்ச்சியை தடுக்கிறான், உன் தன்னம்பிக்கையை அளிக்கிறான் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 3. இரகசியத்தை காக்காதவன். இந்த மனிதன் மிகவும் ஆபத்தானவன். நீ அவனை நம்பி ஒரு விஷயம் சொன்னால் அது நாளைக்கு பலருக்கும் தெரியும். ஒரு மனிதன் இரகசியத்தை காக்க முடியவில்லை என்றால் அவன் உன்னை மதிக்கவில்லை என்பதற்கான அடையாளம். உன் பலவீனங்கள், உன் பிரச்சனைகள், இவையெல்லாம் அவன் கையில் ஆயுதமாக மாறிவிடும். உதாரணமாக, ஒரு மனிதன் தனது குடும்ப பிரச்சனையை நம்பிக்கையுடன் ஒரு நண்பனிடம் பகிர்ந்தான். சில நாட்களில் அந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்தது. அவன் மதிப்பும் குறைந்தது, அவன் மனசும் உடைந்தது. இரகசியத்தை காக்காதவன் நண்பன் இல்லை, மறைமுக எதிரி என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 4. சுயநல மனிதன். இந்த மனிதன் உன்னை தேவைப்படும் போது மட்டும் நினைப்பான். அவனுக்கு உதவி வேண்டுமென்றால் அவன் உன்னை தேடுவான். ஆனால் உனக்கு அவன் தேவைப்பட்டால் அவன் காணாமல் போய்விடுவான். இந்த மாதிரி மனிதர்கள் உறவுகளை மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பயன்பாடுதான் முக்கியம். நீ அவனுக்கு உதவி செய்தால் அது அவனுக்கு சாதாரணம், ஆனால் நீ உதவி கேட்டால் அது அவனுக்கு சுமை. ஒரு நண்பன் எப்போதும் பணம் கேட்டான், நீ அவனுக்கு உதவி செய்தாய். ஆனால் ஒரு நாள் உனக்கு அவன் உதவி தேவைப்பட்டது. அவன் சொன்னது என்ன தெரியுமா? இப்போ முடியாது, பிறகு பார்ப்போம். அந்த நாளில்தான் உண்மை புரியும். சுயநல மனிதன் உறவை பயன்படுத்துவான், ஆனால் ஒருபோதும் மதிக்க மாட்டான்
என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இறுதியாக, உன் வாழ்க்கையை கெடுப்பது வெளி எதிரிகள் இல்லை, உன் அருகில் உள்ள தவறான மனிதர்கள்தான். இந்த 4 பேரை நீ அடையாளம் கண்டுபிடித்தால் நீ வாழ்க்கையில் பாதி வெற்றி அடைந்து விட்டாய் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அளவுக்கு மீறி புகழ்பவன், எப்போதும் குறை கூறுபவன், ரகசியம் காக்காதவன், சுயநல மனிதன், இவர்களிடமிருந்து தூரம் வையுங்கள். அப்போதுதான் உங்கள் மன அமைதி காக்கப்படும், உங்கள் வாழ்க்கை முன்னேறும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். வணக்கம் நண்பர்களே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.